Hey guys, this நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் மெமரி பலூனிங் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ விஎம்ஆரோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மெமரி பலூனிங் மூலமா தான் நம்மளோட இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்துட்டு மெமரி வந்து அலோகேட் பண்ணுது. ஓகே, ஸோ வாட் இஸ் மெமரி பலூனிங் சொல்றேன். இது ஒரு நாலேஜபிள் செஷன். இது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரேர் இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப ரேர் இன்டர்வியூ கொஸ்டின், பட் தெரிஞ்சுக்கான ஒரு இது. ஓகே, வாட் இஸ் மெமரி பலூனிங் அப்படிங்கிறது. லெட்ஸ் கோ டு தி செஷன். நம்ம பார்க்க போறது மெமரி பலூனிங். ஸோ டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு ESXi இருக்குது. ஓகே, இந்த ESXiல 2 விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு வச்சுப்போம். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் வந்து எவ்வளவு ரேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 16 GB ரேம் கொடுத்துருக்கேன். GB கொடுத்துருக்கேன். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு 8 GB ரேம் கொடுத்துருக்கேன். இல்லை, இதுக்கு ஒரு 32 GB ரேம் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்ப இந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக்சுவலி 16 GB அலோகேட் பண்ணிருக்கேன். ஆனா இது ஆக்சுவலா யூஸ் பண்றது என்னன்னா, ஒரு 4 GB தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு அலோகேட் பண்ணது 16 GB, ஆனா ஆக்சுவலா யூஸ் பண்றது 4 GB தான். அப்ப ரிமைனிங் 8 GB இருக்கு இல்லையா, அந்த 8 GB can be used by other virtual machines. ஸோ இதுக்கு பேர் தான் மெமரி பலூனிங். இதை பார்த்தா உங்களுக்கு வந்து நமக்கு தின் டிஸ்க் கான்செப்ட் தெரியும், ஞாபகம் இருக்கா? தின் டிஸ்க்னா என்ன? கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் தின் டிஸ்க்? அதை வச்சு இதை புரிஞ்சுக்கோங்க. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வாட் இஸ் தின் டிஸ்க்? ஆக்சுவலா தின் டிஸ்க்னா ஆக்சுவலா இப்போ சப்போஸ் ஒரு விஎம்க்கு வந்து ஒரு 40 GB அலோகேட் பண்ணியிருக்கோம்னா, அது எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதை மட்டும் தான் அது அந்த டிஸ்க் வந்து யூட்டிலைஸ் பண்ணும். மீதி அதை வந்து மற்றதுக்கு மற்ற சர்வருக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா அந்த இப்போ ஒரு 40 GB எங்க இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க, எங்க இருந்து யூட்டிலைஸ் பண்ணணும் மற்ற விஎம்ஸ்? டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். டேட்டா ஸ்டோர்ல. ஸோ தின் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் 100 GB அலோகேட் பண்றோம். ஆக்சுவலா அந்த விர்ச்சுவல் மிஷின் டேட்டா வந்து 30 GB இருக்குன்னா, ரிமைனிங் 70 GB அந்த டேட்டா ஸ்டோர் வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். பட் சேம் வே அதே கான்செப்ட் தான். ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம மெமரி 16 GB அலோகேட் பண்றோம், ஆனா அது 4 GB தான் கன்சியூம் பண்ணிருக்கு. ரிமைனிங் 8 GB கேன் பி அலோகேட் பை another VMs. அப்ப உங்களுக்கு வந்து மெமரி வந்து கன்டென்ஷன் ஆகாம இருக்கும், மெமரி வந்து ஈக்குவலா ஷேர் ஆகும். ஸோ இதை யார் பண்ணுது அப்படின்னா, இந்த மெமரி பலூனிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் கூட பாருங்க. ஆக்சுவலி இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுக்கப்பட்ட மெமரி வந்து 14 GB, ஆனா இப்ப 3 GB தான் ஆக்டிவா இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஆக்சுவல் மெமரி யூசேஜ் என்ன, ஆக்சுவல் ஸ்டோரேஜ் யூசேஜ் என்ன நீங்க பாத்துக்கலாம். ஸ்டோரேஜ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பட் ஆனா அரௌண்ட் 55 GB தான் அது கன்சியூம் பண்ணுது. மெமரி 14 GB அலோகேட்டா இருக்கு, ஆனா அரௌண்ட் 3 GB தான் கன்சியூம் பண்ணுது. அப்ப ரிமைனிங் 14 GB-ல ரிமைனிங் 11 GB கேன் பி யூஸ்டு பை அதே ESXல இருக்கிற வேற VM அதை யூஸ் பண்ணிக்கும். அதை இந்த மெமரி பலூனிங் டெக்னாலஜி தான் அதை அப்படி பண்ண வைக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மிஷின், ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்லையும் VMware டூல் ரன் ஆகும். அந்த VMware டூல் மூலமா இந்த மெமரியை வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து இன்னொரு விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ணுது. இப்ப இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், இப்ப இதுல 6 GB 4 GB யூஸ் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு இந்த விர்ச்சுவல் மிஷினோட மெமரி யூசேஜ் வந்து 12 GB வருது. அப்ப
பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆன் டிமாண்ட். இது 12 ஜிபிக்கு வருதுன்னா அகைன் ரீக்ளைம் பண்ணிக்கும். அதை ரீக்ளைம் சொல்லுவோம். ஸோ அந்த ESXi ஹோஸ்ட்ல இருந்து தனக்கு அலோகேட் பண்ணக்கூடிய மெமரியை வந்து ரீக்ளைம் பண்ணிக்கும். ஸோ இந்த ரீக்ளைம் பண்றதுனாலும் சரி, இந்த மெமரியை வேற விஷயம் அலோகேட் பண்றதுனாலும் சரி, இதுதான் நம்ம மெமரி பலூனிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த மெமரி பலூனிங் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த விர்ச்சுவல் மிஷினோட VMware டூல் மூலமா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த VMware டூல்லையே மெமரி பலூன் டிரைவர்னு ஒரு டிரைவர் உண்டு. அந்த VMware டூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல நிறைய டிரைவர் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த டிரைவர் பலூன் டிரைவர். அந்த பலூன் டிரைவர் மூலமா இந்த கெஸ்ட் OS வந்துட்டு ஒரு மெமரியில ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து இன்னொரு விர்ச்சுவல் மிஷினுக்கு மெமரியை வந்து அலோகேட் பண்றதுனாலும் சரி, அல்லது ரீக்ளைம் பண்றதுனாலும் சரி, இதன் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினும் இந்த ஹைப்பர்வைசர் இந்த ESXiயும் கம்யூனிகேட் பண்றது இந்த மெமரி பலூன் டிரைவர் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. அதன் மூலமா தான் இந்த இதெல்லாமே நடக்குது. ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே ஒரு ESXi எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் கோ டு another டாபிக். ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லாட்டி லெட்ஸ் கோ டு another டாபிக். ஹலோ, சொல்லுங்க. இப்போ நம்ம EXXiல எப்படி ஓவர் ப்ரொவிஷனிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு EXXi ஹோஸ்ட்ல ஒரு 20-15 VM ரன் ஆகிட்டுருக்குன்னா, மெமரி வந்து அந்த இதுக்கு ஒரு 64 GB இருக்குன்னா ஓவர் ப்ரொவிஷனிங் எவ்வளோ? அந்த ESXi போயிட்டு அதுல VMs ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த VM செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல எத்தனை VMs ரன் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அதுல மெமரி சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் காலம் போயிட்டீங்கன்னா there is ஆப்ஷன் மெமரி சைஸ் இந்த இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கணும். ஸோ இப்போ மெமரி சைஸ் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த விர்ச்சுவல் மிஷின் 40 GB கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா நிறைய விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும். அப்ப இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, டோட்டலா ரன் ஆயிருக்கு, எத்தனை விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, அது எத்தனை விர்ச்சுவல் மிஷின் மெமரி வந்து அலோகேட் ஆயிருக்கு நீங்க பாத்துக்கலாம் இதுல. ஓகே ஓகே, நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போறேன்.